மஹரம் பிரச்சனை வரும். நீங்க கல்யாணம் முடிச்சுட்டீங்க, கபில்து நிக்காஹான்னு சொல்லி இந்த நிக்காஹ் செஞ்ச உடனே உங்களோட மாமி உங்களுக்கு மஹரம், உங்களோட மாமி உங்களுக்கு மஹரம், உங்களோட வாப்பா உங்களோட வைஃபுக்கு மஹரம். நாங்க கல்யாணத்தில் ஒன்றும் பேசல, மாமாவை பத்தி பேசல, மாமியை பத்தி பேசவும் இல்லை. கல்யாணம் முடிச்சது வைஃபத்தான், கல்யாணம் முடிச்சது ஹஸ்பண்டத்தான். ஆனா கல்யாணம் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏண்ட மாமி எனக்கு தாயை போல, ஏண்ட வாப்பா ஏண்ட மனைவிக்கு வாப்பாவை போல ஃபாதர் இன் லோ மதர் இன் லோவாக மாறிடுவாங்க. எனவே இது மஹரம் உண்டாகும். மூணாவது இன்லோஸ் உடைய சட்டம், அனந்தர சொத்து. அனந்தர சொத்திலே பங்கு கிடைச்சும். உதாரணம் வச்சுக்கோங்க, பள்ளியில கல்யாணம் நினைச்சது, கல்யாணத்தை முடிச்சு கொண்டு வெளியே போகக்குள்ள ஆக்சிடென்ட்ல மாப்பிள மௌத்து. யார் மௌத்து? மாப்பிள மௌத்து. அனந்தர சொத்து பங்கு வச்சோணும். பள்ளிக்குள்ள நிக்காக நடந்துச்சு, கபில்து நிக்காஹா. இவர் சொன்னாரு, யார் சொன்னாரு? மாப்பிள சொன்னாரு. மாப்பிள யார் மௌத்து? இப்ப போற வழியில ஆக்சிடென்ட்ல மாப்பிள மௌத்தாகிட்டாரு. அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டு 25% பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் மௌத்தான மையத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சில்ல, முதல் கல்யாணம், அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையாக இருப்பார் என்றிருந்தால் அந்த மௌத்தான மையத்துடைய வைஃப் இருக்கிறாவே, அந்த வைஃபுக்கு இத்தா கடமை. இத்தா ஏன் காரணம்? வாழ இல்ல பிரச்சனை இல்லை, இத்தா வாஜிப். இத்தாவுடைய கடமை. அனந்தர சொத்துல 25% யாரு போய் சேரும்? யாருக்கு? ஒரு லண்டன் மாப்பிள்ளண்டா, ஒரு கனடா மாப்பிள்ள மௌத்தாயிட்டாரு, சொத்து இது காணி இது வாங்கிக்காரு, 25% நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ, சேர்த்தோ சேர்க்க இல்லையோ, மறைச்சோ மறைக்க இல்லையோ, அவருடைய சொத்துல 25% உங்களுக்கு சுத்த ஹராம். அது யாரு போகணும்? யாருக்கு? மனைவிக்கு போகணும். இவ்வளவுக்கு செஞ்சது கபில்து நிக்காஹா மட்டும்தான், வேறொன்றும் இல்லை. எனவே இந்த கபில்து நிக்காஹான்ற வார்த்தை பொல்லாத வார்த்தை, ரொம்ப பாரதூரமான வார்த்தை. தலையை கொஞ்சம் பாவிச்சு பார்த்து நான் எதுக்கு வாப்பா கபில்து நிக்காஹா சொல்றேன்றதை பார்த்துக்கோங்க. நீங்க மௌத்தானா அவ இதாவும் இருப்பா, அதே போல எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுக்கணும். அவட தண்ணி செலவு, மருந்து பில், லைட் பில் எல்லாம், அதுக்கு மேல உடுப்புடவை எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரே மாப்பிள்ள தண்ட வைஃபுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடுகள். நசப் உண்டாகும், மஹரம் உண்டாகும், இன்லோ இருக்கிறது, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது, இதா இருக்கிறது. இதெல்லாம் போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை இவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கு. ஒரு கேஸ் படிங்க. இப்படி இந்த கணக்கெடுத்து கொண்டா ஒரு ஆள் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தாகக்குள்ள அவருக்கு ஒரு வைஃப், ஒரு உம்மா, ஒரு சன், ஒரு டாட்டர் உதாரணமாக. அப்ப இதை பிரிச்சக்குள்ள எப்படி பிரிச்சு சொல்ல முடியும் சொன்னா, இங்க வந்து பாருங்க, வைஃப் ஷேர் எத்தனை 8 இட் மீன் 12.5%. உம்மட ஷேர் வந்துட்டு 16.1. அது அர்த்தம் எத்தனை? இது ரெண்டும் போக, இந்த 2 ஷேரும் போக பேலன்ஸ் உள்ளத்தை தான் நாங்க 2 பேருக்கு பிரிச்சு கொடுப்போம். 2/3 சன்னுக்கும் 1/3 யாருக்கு? டாட்டருக்கு. இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இவ்விடத்துல ஏன் வந்து இந்த வித்தியாசம்? இது 2 பேரும் மௌத்தான மையத்தினுடைய சொந்த பிள்ளைகள் தானே. இவர் ஆம்பளையா பிறந்து இவர் பொம்பளையா பிறந்து அவருடைய விருப்பத்தில் இல்லை. யாரோட விருப்பத்தில் இல்லை? அவருடைய விருப்பத்தில், அல்லாத விருப்பம். அப்படி இருக்கக்குள்ள ஏன் இங்க 2/3, ஏன் இங்க 1/3? இது மௌத்துக்கு பிறகு, மௌத்துக்கு முந்தைய அல்ல. இந்த கேள்வியைத்தான் எல்லாரும் கேட்கிறது. யாராவது கேட்டா, ஒரு நன் முஸ்லிம் ஆபீஸ்ல கேட்டாலும் கூட, இஸ்லாத்தில் எல்லாம் நல்லமப்பா, இதுதான் சரியில்லைன்னு சொன்னாலும் நாங்க சொல்றேன், ஏ கேமத்தாமாய், அதை கொஞ்சம் படிச்சு ஒரு ஆளுமை சந்திச்சு, ஏன் இப்படி இதுக்கு பொண்டைக்கிட்ட மாமா நாளைக்கு இதுக்கு பதில் சொல்றேன், அது இல்லை. ஆனா சும்மா சொல்ல போனா, இந்த மஹேல இந்த வேர்ல்ட் கப்ல எத்தனை அடிச்சது கேட்டா அது எல்லாருக்கும் தெரியும். அதை மாஷா அல்லாஹ் பிஎஸ்டி முடிச்சாக்கள் மாதிரி சொல்லுவாங்க, முதல் மேட்சில் இத்தனை, 2ஆம் மேட்சில் இத்தனை, 3ஆம் மேட்ச் இத்தனை, இவன் பால் அவுட் ஆன எல்லா சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரயோஜனமான தேவையான விஷயத்தை படிச்ச மாட்டாங்க. அப்ப ஒரு நன் முஸ்லிம் எங்கள்கிட்ட கேட்டா தலையை சொரிய வானம், நெஞ்ச முன்னுக்கு போட்டு தைரியமா சொல்லுங்க, இதுக்குரிய பதில் நாளைக்கு நான் சொல்லுவேன். எனக்கு நேரம் இல்லை. நான் செஞ்ச சில கேஸ் ஸ்டடிஸை வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மண்டே கிளாஸ் நடக்குது நிமல் ரோட் பள்ளியில. சில கொழும்பு யூனிவர்சிட்டி புள்ளே செய்வாங்க தெரியுமா, ரெக்கார்டிஷன் இவனை போய்த்து கொடுப்பாங்க தமிழ் ஆக்கள்கிட்ட, தமிழ் சவுலோட்ட.
அந்த ரெக்கார்ட் வந்து அவன் பேனை கேட்கிறான். யாரு கேட்கறது? தமிழ் பிள்ளைகள் கேட்டு போட்டு சில டவுட்டை கிளியர் பண்றதுக்கு எழுதி அனுப்புவாங்க. ஒருத்தர் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு திங்கக்கிழமை வந்துட்டாரு, என்கிட்ட வந்து நேரடியாக கேட்டாரு. அவங்களோட பேனை கேட்டு நான் நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்கறது, அதுல இப்படி ஒன்று சொன்னீங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் சொன்னோன்னே அவன் கண்ணால கண்ணீர் கொட்டுது. அப்படியே இப்படிப்பட்ட சகோதரத்துவம் உள்ள ஒரு மார்க்கமா இது? அப்ப பாருங்க பாப்போம், ஏன் காரணம் வரும்? இப்ப பிரச்சனை தான் இதுதான். இப்ப எல்லாரும் பேசுறது வைஃபு கொடுத்த போய் பிரச்சனை இல்லை, உமா கொடுத்த பிரச்சனை இல்லை. இந்த டாக்டருக்கு 23 47 ஏன் காரணம்? சரிதானே? இப்ப வாங்க சப்ஜெக்ட். இப்ப ஒரு டாக்டர் இப்ப வாப்ப மௌத்தாகக்குள்ள 2 பேரும் கல்யாணம் முடிச்சில்ல. யார் 2 பேரும்? இந்த மகனும் முடிச்சில்ல, இந்த மகனும் கல்யாணம் முடிச்சில்ல. இப்ப கல்யாணம் முடிக்கக்குள்ள என்ன கொடுக்கணும்? மகரு கொடுக்கணுமா மகரு வாங்கணுமா? மகரில் 101 ரூபாயா? ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு, மொண்டசுரி போற பிள்ளைக்கு பாக்கெட் மணி 100 ரூபா, பாக்கெட் மணி 100 ரூபா, மகருடைய 101 ரூபா, 1 ரூபா கூட. அதுவும் படிச்சோணும். மகருண்டா என்ன, ஏன் மகர் கொடுக்கணும்? நாங்க 2 பேரும் ஈக்குவலி ஷேர் பண்ண போறோம். நிக்காஹ்ன்றது ஷேரிங், என்ஜாய்ல ஷேர் பண்றோம், பெனிஃபிட்டை ஷேர் பண்றோம், அதே போல பேர்டன்ஸை ஷேர் பண்றோம். எல்லாத்துலயும் ஷேரிங் தான். நிக்காஹ்ன்றது ஷேரிங், பிஎல்எஸ் சொல்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஒரு புள்ள நல்லா இருந்தா அதுல வர பெனிஃபிட் 2 பேருக்கு. உம்மா சொல்லுவா ஏண்ட மகன், பாப்பா சொல்லுவா ஏண்ட மகன், 2 பேரும். அப்ப மகர் கொடுக்கணும். அப்ப மகர் கொடுத்தா வாப்பாட்ட கிடைச்சது 47%, மகர் கொடுத்தோன்னு மைனஸ் ஆகிடும். யாருக்கு? மகனுக்கு. மகளுக்கு பிளஸ் தானே. வலிமா யார் கொடுக்கணும்? வலிமா மகன். அங்கே போனா ஃபுட் சாப்பாடு மகன், அங்கே போனா க்ளாத், அங்கே போனா மெடிக்கல், ஸ்கூலிங், ஜகாத் அண்ட் ஹஜ். ஜகாத் என்று வந்தா மட்டும்தான் யாருக்கு? 2 பேருக்கும் கடமை. இவ்வளோ எல்லாம் செஞ்சா இன்வெஸ்ட்மெண்ட் கீக்குதா, காசு கீக்குதாங்க? இவ்வளோ எல்லாம் கொடுத்து எடுத்தா இன்வெஸ்ட்மெண்ட் காசிக்குமா? இங்க எடுத்த மாதிரி இல்லை, இங்க கட்டோம் மீக்குது பாப்பா. இவ்வளோ கட்டணும், எவ்வளோ எடுக்கிற மாதிரி இல்லை, இவ்வளோ கொடுக்கணும். இதா வலிமா கொடுக்கணும், ஹவுசிங் கொடுக்கணும். அங்கே போனா ஃபுட் சாப்பாடு. உதாரணமா வைஃப் சொல்றா, என் வைஃப் வந்துட்டு, உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு ஆள் வைஃப் வந்துட்டு அவ சைனீஸ் கேர்ள் ஒத்த முடிச்சுக்கிறா. நீங்க அவக்கு போய் இந்தியாவில் புரியா கொடுத்து வேலை அவக்கு. அவ கேட்பா எனக்கு குவாலிட்டி என்ன வேணும்? சைனீஸ் ஃபுட். அதை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு செல்லையில் நாங்க ஸ்ரீலங்கா ரைஸ் ஆக்கிறது தான் பழக்கம் பண்ணி சொல்லி ஊடு கொடுக்கணும். உங்களோட கெப்பாசிட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவ டேஸ்ட்டுக்கு. யார் டேஸ்ட்டுக்கு? வைஃப் டேஸ்ட்டுக்கு. எந்த அளவுக்குண்டா, இதுக்கு மேல ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. அவ சொல்றா, இந்த புள்ள உங்களோட புள்ள தானே, பால் கொடுக்க என்னால ஏலா, நீங்க பால் கொடுக்கறது நீங்க பார்த்துக்கோங்க, வேற ஒரு பொம்பளையை போட்டு. நான் கொடுக்கறேன் இருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வேணும். யார் சொல்றா? சொல்லக்கூடிய ரைட்ஸ் அவக்கு இருக்குது. இப்ப ஹவுசிங் ஊடு கொடுக்கணும். ஹவுசிங் ஊடு கொடுக்கணும். வைஃப் சொல்றா, எங்கட ஊடிக்கு தானே, ஏண்ட ஊடு உண்டிக்குது, வாப்பனே தந்த ஊடு உண்டிக்குது, அதுல நாங்க இப்போ பிரச்சனை இல்லை. எனக்கு வெளியில ரெண்ட் அவுட் பண்ணல 9,000 ரூபாய்க்கு, நீங்க எனக்கு 35,000 ரெண்ட் தாங்க. யார் சொல்றா? இப்ப கேட்க ரைட் சீக்குது. யாருக்கு? வைஃப்ட ப்ராப்பர்ட்டியில அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சீப்பா அவ இருந்து கொண்டு அவக்கு ரெண்டும் வாங்கணும். அவக்கு ரெண்டும் கேட்கணும் இல்ல, கேட்க ஏழுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் போய் கேட்ட வானம், யாரும் போய் பில் அனுப்பிடவும் வானம். நான் கேளுங்கோன்னு சொல்ல இல்ல, கேட்க ஏழும். விட்டு கொடுத்தா சதக்கா, விட்டு கொடுத்தா கம்ப்ரமைஸ், விட்டு கொடுத்தா அது கணவனுக்கு செய்த உபகாரம். கேட்க ஏழும். எனவே இதெல்லாம் ஒரு பெண் தண்ட அனந்தர சொத்து அவருக்கு. இங்க நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கக்குள்ள இது கொடுக்கணுமாங்க? இது கொடுக்கணுமா? இவ்வளோ எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கக்குள்ள இது என்னத்துக்கு?
அதுக்கு அங்கல போனா இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மஹர் காசோட சேர்த்து. இது போக இதெல்லாம் போக ஒரு நாளுமே புள்ளைகள் வந்து வாப்பமாருக்கு ஹதியா கொடுக்கறல. யாருக்கு ஹதியா? யாருக்கு ஹதியா? உண்மைக்கு தான். நாங்கண்டாலும் கூட யாருக்கு கொடுக்குற ஹதியா? யாருக்கு? பெருநாள் காசு கொடுக்கிற, நோம்பு காசு கொடுக்கிற, நோய் வந்தா கொடுக்கிறது, சும்மா போனா கொடுத்துட்டு வர்றது யாருக்கு கொடுக்கிறது? வாப்பா கொடுக்கிறாக்கள் வெரி ரேர். பொம்பளை தான் காசு கொடுக்கிற. யாருக்கு? இது இங்கல மஹர் காசி, இங்கல இந்த 23% அதெல்லாம் போக வெள்ளம் போட்டு என்ஜாய் பண்ண பார்த்துன்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்றாங்க இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த அசெட்ல பெண்களுடைய அசெட்டுடைய ஒலிம் தான் கூடன்னு சொல்லு. இது இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உரிமைகள். எனவே வாழ்க்கையில யாரும் இதெல்லாம் போக என்ன ஒன்று சொல்லணும், இன்னும் ஒன்று சுபஹானல்லாஹ், ஆச்சரியம் இஸ்லாம். இஸ்லாம் ஆச்சரியம். பெண்களை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பெண் மௌத்தாகிறா, மௌத்தாகக்குள்ள அக்கவுண்ட்ல காசு இருக்குது, பெரிய காசு, அவக்கு எல்லாம் வைக்குது. ஆனா கஃபன் யார் கொடுக்கணும்? கஃபன் யார் கொடுக்கணும்? மௌத்தானதுக்கு பிறகு சும்முட மாட்டாங்க, மௌத்தானதுக்கு பிறகு சும்முட மாட்டாங்க. கஃபனை வாங்கி கொண்டுதான் கபருக்கு போவாங்க. அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? மாப்பிள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனவே ஷாஃபி ஃபிக்ஹ்ல அது வேற மாதிரி இருக்குது. எனவே ஷாஃபி ஃபிக்ஹ் சொல்றாங்க வைஃப் வந்து பணக்காரரையாக இருந்தால் தேவையில்லை, ஏழையாக இருந்தால் யார் செய்யணும்? ஹஸ்பண்ட் செய்யணும் என்ற கோட்பாடும் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, எங்க எல்லாருடைய குடும்பங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு அக்பர். நான் எப்பயும் சொல்லுவேன், சில பாவங்களுக்கு தௌபா செய்யலும், ஆனா தௌபா செஞ்சாலும் விளைவுகள் முடியாது, விளைவுகள் முடியாது. அதுல ஒன்று தான் இல்லெஜிட்டிமேட்டட் சைல்ட். செஞ்ச அடல்ட்ரி ஜினாவுக்கு தௌபா செஞ்சாச்சு, ஆனால் அதனால வந்த உருவான வாப்பை இல்லாத ஒரு புள்ள, அந்த புள்ள ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அனந்தர சொத்தில் வரக்கூடிய சிக்கல், இதெல்லாம் லைஃப்ல தௌபா செய்ய முடியாத பாவங்கள். தௌபா இல்லை அதுக்கு. சரி, இல்லெஜிட்டிமேட் என்ன? கபில்து நிகாஹா என்று சொல்றதுக்கு முன்னால ஃபவுண்டேஷன் போடப்பட்ட அத்தனை குழந்தைகளும் என்ன குழந்தை? என்ன? இல்லெஜிட்டிமேட். பள்ளியில கபில்து நிகாஹா சொல்றதுக்கு முன்னால், நிக்காஹ்ல பள்ளியில அல்ல, பள்ளியில மட்டுமல்ல, கபில்து நிகாஹா சொல்றதுக்கு முன்னால ஃபவுண்டேஷன் போடப்பட்ட அத்துணை குழந்தைகளும் என்ன குழந்தை? டிஎன் ரிப்போர்ட்ல வைத்து பார்த்தா சொல்லுது உங்களோட புள்ளன்னு தான். என்ன ரிப்போர்ட்? பிளட் அல்லது எந்த ரிப்போர்ட்டை செஞ்சாலும் உங்களோட புள்ளன்னு சொல்லேலும், ஆனா உங்களோட புள்ள அல்ல இஸ்லாத்துல. அதே போலத்தான் லீவிங் டுகெதர், இது இன்றைக்கு நார்த் அமெரிக்கன் பிரிட்டிஷ் லோ அங்கீகரித்தாலும் கூட இஸ்லாத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு வாழ்றீங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொன்னாலும் கூட கபில்து நிகாஹா என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றிருந்தால் அது என்ன எதாக மாட்டாது. இன்னும் ஒன்று இருக்குது, மதுஹபுகளை வச்சு விளையாடுறது. ஹனவி மதபில் இருக்குதானே, என்ன செய்யலாம், இப்படி முடிச்சு கொள்ளையிலும், வாப்பில்லாம முடிச்சு கொள்ளையிலும், வழி இல்லாம முடிக்கல் சொல்லி மார்க்கத்தை யாரும் விளையாட்டை எடுத்துக்கொள்வான. மதுஹப் ஒன்று தேவையில்லை உங்களுக்கு ஹதீஸ் இருக்கும் பொழுது. ஹதீஸ் நேரடியாக இருக்கும் பொழுது மதுஹப் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வச்சு அலட்டிக்கொள்ளவானம் யாரும். மதுஹப் தேவைப்படும் எப்ப? நேரடியாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு இல்லையா, இந்த கட்டத்தில் ஒப்பீனியன்ஸ் தேவைப்படும் எங்களுக்கு. ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது, வலி இல்லாம நிக்காஹ் இல்ல. இன்றைக்கு நடக்கிற இப்படியான கல்யாணங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவைகள். எச்சரிக்கையாக சொல்றேன், இதுக்கு தௌபா செய்யுங்க. நடந்தவங்க செஞ்சிட்டவங்க வந்து ரிபெண்டன்ஸ், தௌபான்றது அல்லாஹ்ட்ட கையேந்திர மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், மறுவ செஞ்சு வைங்கன்னு சொல்லி. ஒரு இல்லெஜிட்டிமேட்டட் சைல்ட் அவருடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ண இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்றாங்க. இப்ப முதலாவது ஃபேஸ் பண்ணுவார் நசப் இல்லை.
என்ன இல்லை? நசப் இல்லை. வாப்ப யாருண்டு இல்லை. அக்கார்டிங் டு த ஸ்ரீலங்கன் லோ படிக்கும் இல்லெஜிட்டிமேட்டட் சைல்டு வந்து உம்மட பேர்ல தான் எழுதணும். வாப்பா என்ற இடத்துல பிளாங்கா வச்சணும். அப்படியே இது சட்டத்தில் இருக்குது. இது ஸ்ரீலங்காவுடைய லோ. அந்த லோ புத்தகத்தில் கூட மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இல்லெஜிட்டிமேட்டட் சைல்டு வந்துட்டு யார்ட பேர்ல உம்மட பேர்ல எழுதப்படும். அந்த புள்ளைக்கு என்ன இல்லை? வாப்பா இல்லை. உண்டு. ரெண்டாவது ப்ராப்ளம் அந்த புள்ள பேஸ் பண்ண ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்றால், அது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்க வழி யாரு? அப்பதான் என்ன செய்யும்? பிரச்சனை வரும். மூணாவது பிரச்சனை அந்த புள்ள பேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அனந்தர சொத்து. வாப்பட சொத்துல பங்கு இல்ல. ஏன்? வாப்பட புள்ள இல்லையே. உங்களோட வீட்டுல வளருது, உங்களோட வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா உங்களோட புள்ள இல்ல. நீங்க மௌத்தானா அந்த புள்ளைக்கு சொத்து புகையலாது. இல்ல ஏண்ட புள்ள தானே சொத்து கொடுப்போம் என்று சொன்னால் நீங்க இன்னமொத்த சொத்தை கலவான தான் கொடுக்கணும். ஏன்? உங்களோட சொத்தெல்லாம் பங்கு வைக்கப்பட்டாச்சு ஏற்கனவே. நாலாவது பிரச்சனை அந்த புள்ள பிரச்சனை. பேசின என்ன பிரச்சனை? குஃபு, தராதரம். சொசைட்டியில உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த ஒரு புள்ளைக்கு உங்களோட மகள் மனைவியாக வந்தால் என்ன இல்லை? குஃபு இல்லை. ஒரு ஹராத்தில் பிறந்த ஒரு புள்ளைய நல்ல பரம்பரையை சேர்ந்த ஒரு புள்ளைக்கு ஏமாத்தி முடிச்சு வச்சிருங்க. அப்ப கல்யாணம் வரக்குள்ள ஏமாத்தப்படுற நீங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு காரணம் அமைறீங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, இந்த அபூபக்கரும் இந்த ஜைனபும் ரெண்டு மாப்பிள்ளை. இது மாப்பிள்ளை பொண்டாட்டி. இவங்க ரெண்டு பேரும் தகாத உறவுல தான் ஒரு புள்ளைய பெற்றெடுத்தாங்க. அந்த புள்ளைக்கு ஏன் வைப்போமே? இப்ப அது பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு வைக்கணும். கல்யாணம் முடிச்ச வழி வந்தா நீங்க வலியா வாரீங்க. உங்களுக்கு வரையல. முதலாவது விஷயம் வலியா வாரீங்க. வலியா வரையல. ரெண்டாவது விஷயம், இன்னும் ஒரு குடும்பம் உங்களுக்கு வாராங்க. பி ப்ரொபோசல் கொண்டு வராங்க. அபூபக்கர் ஹாஜியாட வீட்டுக்கு நாங்க அபூபக்கர் ஹாஜியாட மகளை எங்களுக்கு பேசிக்கிறோம். அது அபூபக்கர் ஹாஜியோட மகளாது. அபூபக்கர் ஹாஜியோட மகளாது. யாட மகள்? ஜைனபுடைய மகள். வாப்ப இல்லாத புள்ள. அப்ப நீங்க ஒரு பரம்பரையை ஏமாத்த போறீங்க. நீங்க ஏமாத்துறீங்க. மன் கஷனா ஃபலைஸ மின்னா. ஏமாத்தினவன் என்ன சார்ந்தவன் அல்ல. இது லேஸ் இல்ல. அப்ப இவங்க வந்து முடிக்கிறாங்க. இங்க வந்து முடிச்சா அபூபக்கர் ஹாஜியா முடிக்கிறாங்க. பார்த்தது சொன்னார் அபூபக்கர் ஹாஜியோட புள்ளேம் அல்ல, இது இல்லெஜிட்டிமேட்டட் சைல்ட். டாக்குமெண்ட்ல கேளும். டாக்குமெண்ட்டை கொண்டு உண்மைகள் மாற மாட்டாது. உண்மையாகத்தான் இருக்கும். எனவே இல்லெஜிட்டிமேட்டட் சைல்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னது? மஹரம். மஹர பிரச்சனை வரும். இதெல்லாம் பிரச்சனை. தனிய பேச வேண்டிய தலையங்கங்கள் இது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை அல்லாஹ் ஆக்காமிப்பானாக. இதுக்கு யாரெல்லாம் இந்த நிலைக்கு பலியாகிட்டாங்களோ தௌபா செஞ்சுக்கோங்கோ. அல்லாஹ் ரிப்பெண்டன்ஸ் எந்த வழியில செய்யலாம். அல்லாஹ் இடத்துல செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்போம். அடாப்டட் சைல்ட் இதுவும் ஒரு சொசைட்டியில் ப்ராப்ளம். என்ன மன்னிச்சுக்கோங்க, சொசைட்டியில் யாரும் இருக்கேலும். எனக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க இதை பற்றி பேசக்குள்ள. அப்படிப்பட்டவங்க யாரும் இருந்தால் ஒன்று யோசிக்கலவானம். மார்க்கத்தை மார்க்கமாக படிப்போம். செஞ்ச தவறுகளுக்கு அல்லாஹ் தௌபா செய்வோம். எனவே இந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயம். ஷரியாவில் அடாப்டட் சைல்ட் நாட் கன்சிடர் ஆஸ் அ ஓன் சன் ஆர் டாட்டர். உங்களோட சொந்த பிள்ளையா பார்க்கலாது. ரெண்டாவது, கோல் தெம் அடாப்டட் சன்னு தான் கோளுங்கோ, அல்லது அவங்களோட வாப்பட பேரில் கூப்பிடுங்கோ. உங்களோட பேர்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. இது குரானில் வந்து லோ. இது மூணாவது, அவங்களுக்கு மத்தியில் மஹரம் பேணப்பட வேண்டி வரும். அவங்க உங்களுக்கு மஹரம் இல்லை. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு மஹரம் இல்லை. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உங்களோட வைஃபுக்கு அவன் மஹரம் இல்லை. அடுத்தது பிறம் அடாப்டட் சைல்ட் பிள்ளையும் உங்களோட சொந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொள்ளையிலும் அவங்களுக்கு என்ன இல்லை? நசப் இல்லை. நசபோ இல்லை. இதெல்லாம் வரும். அங்கே போனால் அடாப்டட் சைல்ட் நாட் இன்ஹெரிட் ஃப்ரம் அடாப்டட் பேரண்ட்ஸ். அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாது.
நீங்க டாக்குமெண்ட் செஞ்சிருக்கிறீங்க, தத்தெடுத்திருக்கிறீங்க, பை கோர்ட் லோ படிக்க உங்களுக்கு புள்ள கிடைச்சிக்குது. ஆனாலும் கூட ஸ்ரீலங்கன் லோல இருந்தாலும் ஷரியாவுடைய லோல அது இல்ல. எனவே உங்களுக்கு இதுல எந்த விதமான பங்கும் நீங்க செய்த தவறு அடாப்டட் சன் ஒன்று வச்சுட்டு போனீங்க. ஆனால் சொத்து கொடுப்பீங்க அனந்தர சொத்துல, அவருக்கு போக வேண்டிய சொத்தல்ல, இந்த மொத்தருக்கு ஒரு சொத்து. உதாரணம் பாருங்க, ஒரு ஆள் மௌத்தானாரு. அவர் மௌத்தாகக்குள்ள அவருக்கு இருந்தது ஒரு வைஃபும் உம்மாவும் வாப்பா ஒரு மகன் அடாப்டட் சன்னும். ஆனா இந்த அடாப்டட் சன் என்ற செய்தி யாருக்கும் தெரியா. டாக்குமெண்ட்ல இருக்க எப்படி சன், டாக்குமெண்ட்ல 2 பேர்ட பர்த் சர்டிபிகேட் உண்டு தான். யார்ட டாட்டர். ஆனா டாட்டர் வந்து உங்களோட ரியல் ஓன் டாட்டர், ஓட சொந்த புள்ள. அந்த ஆம்பளை புள்ளைய ஒன்று இல்லையேன்றதுக்காக வேண்டித்தான் யார் எடுத்தீங்க? எடுத்து வளர்த்தா இப்ப பங்கு கொடுத்துறீங்க. இப்ப பங்கு வச்சா எங்கள்கிட்ட வந்து கேட்டா நாங்க கேட்போம் சொந்த புள்ளையா ஓ சொந்த புள்ள, எங்களுக்கு தெரியா யாட புள்ளண்டு. இப்ப பங்கு வச்சா நாங்க இப்படித்தான் பங்கு வச்சுவோம். உம்மக்கு இவளோ வாப்பக்கு இவளோ போகும். யாருக்கு? வைஃபுக்கு. பேலன்ஸ் அப்படியே 2/3 1/3. இப்ப 2/3 1/3 கொடுத்தா இவருக்கு 36% போகுது. இந்த 36% மௌத்தான மையத்து கொடுத்துட்டு போறார் இப்ப. ஆனால் இது இவருக்கு போக வேண்டிய அமௌண்ட் அல்ல. இது யாருக்கு போக வேண்டியது? இதுல 31% மகளுக்கு போக வேண்டியது, 4% யாருக்கு போக வேண்டியது? வாப்பா போக வேண்டியது. வாப்பட பங்குல 4.3, கேர்ள்ட பங்குல டாட்டர்ட பங்குல இந்த 31% எடுத்து தான் யாருக்கு போட்டு கொடுத்தோம்? வளர்ப்பு மகனுக்கு போட்டு கொடுத்தோம். எனவே இது கூடாது. இது நாங்க களவாண்டிக்கிறோம், இங்க திருடிக்கிறோம் இப்ப. எனவே சீட்டிங் நடந்திருக்குது, கூடாது. இதே போல இன்னும் ஒரு கேஸ பாருங்க. ஒரு ஆளுக்கு புள்ளே இல்ல, புள்ள இல்லாததுக்கு தான் புள்ள எடுத்து வளர்த்தாரு. ஆனா இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த கணக்கில் பார்த்து சொன்னால் அடாப்டட் சன் அடாப்டட் டாட்டருக்கு இங்க பங்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த பங்கு இவங்களுக்குரிய பங்கல்ல. இந்த பங்கு யாரு போகணும்டா? பிரதருக்கு போக வேண்டிய பங்கு. யாருக்கு? பிரதருக்கு போக வேண்டிய பங்கத்தான் நாங்க களவாண்டு எடுத்து திருடி எடுத்து இந்த 41% பங்கு வச்சிருக்கிறோம். இந்த அமைப்புல பங்கு வச்சு கொடுத்தோம். உம்மட பங்கு குறைஞ்சிச்சு. வைஃப்ட பங்குல 12%, ஒரிஜினல் பங்கு வரும் 25%, உம்மட பங்குல வரும் 33%, அதுல 16% எடுத்தோம். இதெல்லாம் எடுத்து தான் இங்க பங்கு வச்சிருக்கிறோம். எனவே நாங்க செஞ்சது என்ன? ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு மௌத்தாக இருக்கிறோம். எனவே இது கபூர்ல மன்னிக்கப்படும். அன்போர்ன் சைல்ட் இதே போல தான் ஒரு மனித மௌத்தாகக்குள்ள வைஃப்ட வயிற்றுல புள்ள இருக்குது. இப்ப இந்த புள்ளைக்கு 3 கட்டம் இருக்குது. ஒரு கட்டம் இருக்குது, இந்த புள்ள ஹயாத்தோட பிறக்கோ மேலும் மௌத்தாகி பிறக்கோ மேலும் ஒரு கட்டம். 2வது கட்டம் ஆணா பிறக்கோ மேலும் பெண்ணாக பிறக்கோ மேலும். 3வது கட்டம் ஒண்டா பிறக்கோ மேலும் பலதா பிறக்கோ மேலும். ஒவ்வொன்றுக்கும் லோ வித்தியாசமாகும். எனவே வயிற்றில் ஒரு புள்ள இருக்கக்குள்ள, மனைவியிட வயிற்றில் புள்ள இருக்கக்குள்ள, அந்த புள்ள 4 மாசம் பாஸ் ஆகிட்டது, அவ பிரெக்னண்டாக இருக்கிறா, ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டால் அந்த ஹஸ்பண்ட சொத்துல அன்போர்ன் சைல்டுடைய ரைட்ஸையும் இஸ்லாம் மறக்க இல்ல. அந்த புள்ளைக்கும் என்னைக்குது பங்கை இஸ்லாம் வச்சிருக்கிறது. எனவே இது தான் அனந்தர சொத்துல உங்களோட ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டேன். மிஸ்ஸிங் பர்சன் காணல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்டால இன்னும் என்ன வரல, செக்குலேட் பண்ணப்பட்டு இது வரல, ஒரு சர்டிபிகேட் கிடைச்சோம் இல்ல. ஆள் மவுத்து 10 வருஷமா வர இல்ல. சல்லிக்குது, காணிக்குது, சொத்துக்குது, என்ன செய்யுது? இப்ப வைஃப் இருக்கிறா, வைஃப் என்ன செய்யுது? எனவே மிஸ்ஸிங் பர்சனுக்கும் ஷரீஆவுல ஒரு இடம் இருக்குது. அதாவது ஒன்றோ அவருடைய ஏஜுக்குள்ளவங்க எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க, யாரும் இல்லை என்றது கன்ஃபார்ம் ஆனால் அத சட்டம் நாட்டில் வந்து லீகலி எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வரும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பிறகுதான் அவருடைய சொத்து அனந்தர சொத்தாக பார்க்கப்படும். அதுக்கு முந்தைய ஒருத்தர் காணல, 3 மாசமா வரல, ஆள் மௌத்தாகிப்பார், பிரிச்சுக்கொள்வோம்னா ஏழுவா? ஆள் மௌத்தாயிட்டாரு, பிரிச்சுக்கொள்வோம்னா ஏல செய்ய இயலாது. நான் எனக்கு நேரம் இல்லை, 2 மணியாவது முடிக்கணும். நான் இதே மாதிரி ஏராளமான கேஸ் இருக்குது. காணாமல் போய் வைஃபை டிவோர்ஸ் பண்ணி வைஃபை கோர்ட்டில் போயிட்டு வசூல் செய்ய வச்சு பலாத்காரமாக கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சு வெறும் பிள்ளையை பெற்றுட்டா வளர்ந்து குடிக்கிறாங்க. இப்ப காணாமல் போன மாப்பிள்ளை வீட்டுக்கு வாரா. இப்ப எப்படி ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல மாப்பிள்ளை யாழ்ப்பாணத்துக்கு போனோம், திரும்பி வரல. அந்த ரணில் விக்ரமசிங்கோட பீரியட்ல இருந்த பீஸ் டாக் அந்த பீரியட்ல போனவர் வரல. அவர் பெய்த்தாரு, காணல.
இந்த எல்லாம் நினைச்சாங்க மவுத்துன்னு சொல்லி, மாப்பிள்ளை மவுத்து. அப்போ கோஸ்ட்டில் போலீஸ்ட்டு போய் நன்றி போட்டாங்க, ஆள் காணல. போலீஸால் கொடுத்தாங்க, கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு ஆள் மவுத்துன்னு சொல்லி. அப்போ இந்த பொம்பளை டிவோர்ஸ் கேட்கவும் இல்லை, இவங்க தான் அரசாங்கத்தால் தான் டிவோர்ஸ் அனுப்பிக்குது, மவுத்து அனுப்பிக்குது. அவன் இதா இருக்கிறா, இதா எல்லாம் முடிச்சது கொண்டு பிறகு குடும்பத்தை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போ கல்யாணம் நடக்குது, ஒரு பிள்ளையும் கிடைச்சிட்டுது. இப்போ மே 2009 என்ன முடிஞ்சு, யுத்தம் முடிஞ்சுது. இப்போ இவர் வாரார் வீட்டுக்கு ராவோ 10 மணிக்கு போல போய்த்து கதவை தட்டினா பொம்பளை ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு கதவை திறக்கிறா. ஆள் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. இன்னும் ஒரு பர்சன் ஒரு ஆள் வீட்டுக்கு ஓடி வர தூக்கி கொண்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு. கடைசிக்கு மக்கூனுக்கு எங்கே அனுப்ப, கடைசிக்கு டாக்டர் சொல்லிட்டாரு கேஸ் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய்த்து கவுன்சிலிங் செய்யணும்னு சொல்லி. கடைசிக்கு நல்ல நேரம் இப்ராஹிம் சார்னு துடிக்கிறவங்கட ஒரு நல்ல ஒரு மனிதர், அவருக்கு அவர் இந்த கவுன்சிலிங் செஞ்சார். கடைசிக்கு அவருக்கு பிரச்சனை இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது, கவுன்சிலிங் செய்கிற ஒரு விஷயம் வேறு, மார்க்கம் என்ன சொல்லுது. இப்போ மார்க்கத்தில் எங்கள் கிதாபில் தேடி இருக்கு மசலா. சுப்ஹானல்லாஹ், எங்களோட ஃபிக்ஹ் எல்லாத்தையும் சேர்த்திக்குது. இப்படிப்பட்ட கேஸ் ஒன்றை சோடிச்சு அதுக்கு ஃபத்வா எழுதி வச்சுக்கிறாங்க. கடைசிக்கு இஸ்லாமிய முறப்பிரகாரம் முதலாவது மாப்பிள்ளைக்கு அந்த பொன் கொடுக்கப்பட்டா, அந்த புள்ள இந்த புள்ளையும் சேர்த்து கொடுக்கப்பட்டாங்க. இது லாங் ஹிஸ்ட்ரி. நான் என்ன சொல்லுவார் என்றால், மிஸ்ஸிங் பர்சன் எங்களுக்கு தெரியாது, எங்களோட சொசைட்டியில் அப்படியான அவங்க குறவோ. ஆனால் தமிழ் சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் யூஎன்லையும் ஒவ்வொரு நாள் ஐக்கிய நாட்டு சபைக்கு முன்னாலேயும் தன்னை குடும்பத்தை தேடி கேட்குறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட அவதிப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் லேசை நாடுவானாக, ஹைர நாடுவானாக. இதுவே மிஸ்ஸிங் பர்சனும் ஒரு முக்கியமான விஷயம். கன்க்ளூஷன், இவ்வளோ எல்லாம் கேட்டீங்க, இவ்வளோ எல்லாம் விளங்கினீங்க. இதுக்கு பிறகு யாராவது மாற்றம் செய்வோம் என்றிருந்தா குர்ஆனுடைய இந்த ஆயத்து தான் எங்களுக்கு சாக்கி சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், காதால நல்லதெல்லாம் கேட்டுட்டு இதை நீங்கள் செயல்படுத்த இல்லைண்டா அது எங்களுக்குரிய பெரிய நஷ்டமாக இருக்கும். எனவே அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு பிரீஃப் நான் உங்களுக்கு தந்தேன். இதில் மிச்சம் டீப்பாக நான் பேச இல்லை. இது ஒரு கோர்ஸ், இதில் படித்தோணும். வாலிபர்கள் ஆயத்தமாகுங்கோ, ரெடியாகுங்கோ. இன்ஷா அல்லாஹ் இதை படிப்போம். இதில் A to Z நாங்கள் படித்து நாங்கள் இதை இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுடைய வீடுகளுக்கும் இந்த இல்மு போய்த்து சேரோணும், அவங்களுடைய சொத்துக்களை ஹலாலாக்கிக் கொள்ளணும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் SL ஹப், இதே போல் அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் நான் இந்த கட்டத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாலிபர்கள் முன்னுக்கு வாங்கோ, என்ன சரி செய்வோம், சமூகத்தை எடுத்துக்கொண்டு போவோம். என்னிடத்தில் சில கவலையான தகவல்கள் இருக்கிறது. எங்களோட கேர்ள்ஸ், எங்களோட சிஸ்டர்ஸ், அவங்களோட ஃபேஸ்புக், அவங்களுடைய நடவடிக்கைகள். நாங்கள் எல்லோரும் முன்சஃபில் தொழுகிறோம், ஆனால் எங்களோட புள்ள எங்கே தொழுகுது, எங்களோட பிள்ளையோட ஆட்டிடியூட் என்ன? நான் ஸ்கூலுடைய பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஸ்கூல், ஒரு முஸ்லீம் ஸ்கூலுடைய கம்ப்யூட்டர் லெப், அவங்களோட லெப்பில் அவங்களோட கம்ப்யூட்டர், அதில் கிளாஸ் ரூமில் கம்ப்யூட்டர் உடஞ்சி இந்த கம்ப்யூட்டர் அனுப்பினாங்க ரப்பியாருக்காக வேண்டி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு. ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்கொண்டு 2 சகோதரர்கள் வெள்ளவத்த பள்ளிக்கு வந்த சம்பவத்தை நான் இன்னும் மறக்கல. அதில் போய்த்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக்கில் அவங்க ஷேர் பண்ணி கொள்கிற டாக்குமெண்ட் இருக்குது. இதை நீங்கள் பார்க்குற டாக்குமெண்ட் அல்ல. இதெல்லாம் யாருண்டா உங்களோட பொம்பளை பிள்ளைகள். நான் இறக்கமாக சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு எஃபெக்டை போடுவோம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களோட யூத் கேம்பிங், யூத்தை கைக்கெடுங்கோ, அவங்களோட லாங்குவேஜில் பேசுங்கோ, அவங்களோட சேர்ந்து என்ன சரி செய்ய பாருங்கோ. எங்களோட பள்ளியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு பள்ளி இல்லாட்டி ரோட்டும் பிரச்சனை இல்லை, கிரவுண்டும் பிரச்சனை இல்லை. ப்ளே கிரவுண்டில் போய்த்து நாங்கள் ஃபுட்பால் அடிச்சுட்டு சரி நாங்கள் இஸ்லாமிக் யூத் கேம்பிங் செய்வோம், பிரச்சனை இல்லை.
அதனால் எங்களுக்கு பெற்றோர் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட இல்லைண்டா. ஒரு வாப்பா என்கிட்ட வந்து சொன்னார், என் மவனை நான் ஜமாத்தில் அனுப்பினேன், எனக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் என் புள்ள திருந்தி வாரத்துக்கு அதுதான். அங்கே போய்த்து பார்த்தாலும் ஹசரத் என் மவன் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுறாரு. ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர் தேவையில்ல, கையில் உள்ள மொபைல் ஃபோனாலே என்ன செய்யலாம், அப்டேட்டிங் செய்யலாம். அப்போ அந்த ஜமாத்துக்கு ஒரு அமீர் ஒரு சகோதரர் போனார், எங்களோட கூட்டாளி ஒருத்தர், ஜிசி ஓலவல், நான் குழந்தைகளை குறைச்சல்லவும் இல்லை, ஜமாத்தை குறைச்சல்லவும் இல்லை, நான் எங்களோட யூத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ஆலிம் பெய்த்து அந்த ஜமாத்தோட ஹிதமத்துக்கு இருந்து உதவி செஞ்சுட்டு தர்பியத்து கொடுத்துட்டு அவர் 10 நாளில் திரும்பி வரக்குள்ள அந்த ஜமாத்துலேருந்து 17 மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு தான் வந்தார். எத்தனை ஃபோன்? 17 மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்தார். கையில் மொபைல் ஃபோனை கொடுக்க வானம் என்று சொல்லலை, தேவை, ஆனால் அண்டர் அப்சர்வேஷன், எங்களோட பராமரிப்பின் கீழ் இருக்கணும். என் புள்ள என்ன செய்து, எங்கே பேசுகிறாங்க, லாங்குவேஜ் என்ன, ஹேபிட் என்ன, ஆட்டிடியூட் என்ன, சுபகுக்கு நாங்கள் பள்ளிக்கு வரோம், என் மகன் எங்கே இருக்கிறாரு, நான் சுபகு தொழுகிறேன், என் மகண்ட தொழுகை எப்படி இருக்குது, என் மகண்ட கோ எஜுகேஷன் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது. சுபஹானல்லாஹ், இதை பற்றியெல்லாம் நான் உங்களோட பேசினா எனக்கும் ரொம்ப கவலை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாங்கள் ஏதோ வாழ்ந்துட்டோம், எங்களோட தீனுக்கும் அனந்தரக்காராக்களை தெடிக்கும், எங்களோட சொத்துக்கு அனந்தரக்காராக்கள் இருக்கிறது போல எங்களோட ஆட்டிடியூட்டுக்கும் அனந்தரக்காராக்களை வச்சுட்டு மௌத்தாகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து சகோதரருக்கும் மனமுகந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.